தோனி போன்றவர்னு ஏபிடி வில்லியர்ஸ் புகழாரம் சூட்டி இருக்கிறாரு. அவர் பாராட்டுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? எதிரணியினர், ஆடியன்ஸ், தொகுப்பாளர், அவங்க நாட்டில் உள்ள சில வெள்ளையர்கள் பவுமாவை பாக்கெட் சைஸ் பாய்னு சொல்லி சிரிச்சிருக்காங்க, குள்ளன்னு சொல்லி கிண்டல் அடிச்சிருக்காங்க, ஜான் தி டான்னு சொல்லி கலாச்சிருக்காங்க. நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, அத பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. நீங்க எல்லாருமே என்ன அவமானப்படுத்துற மாதிரி பேர் வைக்கிறதுல மும்முரமா இருந்தீங்க. ஆனா நான் சரித்திரம் படைக்கிறதுக்காக உழைச்சிட்டு இருந்தேன். உங்களால கேலி செய்யப்பட்ட ஒருத்தன் உங்க டீமோட அஸ்திவாரத்தை ஆட்டங்கான வைக்கிறான், உங்களுக்கு எதிராக அதிகமா ரன் எடுக்கிறான், ஏன் உங்களுக்கு எதிராக நீங்க களத்துல தோத்துட்டு போற மாதிரி முடிவு எடுக்கிறான். WTC ஃபைனல்ல ஆரம்பத்துல ஆஸ்திரேலியாக்கார அகங்காரமா பேசிக்கிட்டு இருந்தான். ஆனா அவன் தலையிலே ஓங்கி ஒரு கொட்டு வச்சு அவனையே அடக்கி வச்சான். 25 வருஷமா உங்களாலலாம் ஜெயிக்கவே முடியாதுன்னு இருந்த இந்தியாவை டெஸ்டுக்கெல்லாம் நீங்க லாய்க்கு இல்லன்ற மாதிரி தன்னுடைய கேப்டன்சி மூலமா இந்தியாவுக்கு இடையூறா இருந்திருக்கிறாரு. இதுக்குதான் ஏபிடி வில்லியர்ஸ் கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் பவுமா தோனி மாதிரி தான் அமைதியா இருக்கக்கூடியவங்க, மென்மையா பேசக்கூடியவங்க, ஏன் குரலை கொஞ்சம் கூட ஒசத்தி பேச மாட்டாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சமா பேசினாலும் இந்த உலகமே உத்து கவனிக்கும். ஆனா அவமானத்துல இருந்து எழுந்து வர்றதுல தோனியை விட ஒசந்தவர் பவுமா தான். ஏன்னா தோனி நிறவெறி, இனவெறி, உருவ கேலின்ற விஷயத்தெல்லாம் சந்திக்கல. ஆனா பவுமா பிறந்ததுல இருந்தே இந்த மாதிரியான விஷயங்களோட தான் போராடிக்கிட்டு இருந்தாரு, இப்பவும் போராடிக்கிட்டு இருக்கிறாரு. இங்க பவுமாவை பத்தி எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு மட்டும் தான், அவரோட இதயம் சாதாரணமான சதையால் ஆனது கிடையாது. பல ஆங்கிள் அவமானன்ற கல்லை எரிஞ்சு எரிஞ்சு அந்த இதயம் பெரிய பாறாங்கல் மாறி இருக்கிறது. அவ்வளவு சீக்கிரம் எவனாலையும் அந்த இதயத்தை காயப்படுத்த முடியாது. சிம்பிளா சொல்லணும்னா மனசை கட்டுப்படுத்திக்கிட்டவனுக்கு இந்த உலகம் அடிமை.